வணக்கம் ரோவலே, நான் சதீஷ். இன்றைக்கு செம்மையான ஒரு வீடியோ தான். ஏனென்று சொன்னால் அர்ச்சுனா அண்ணா கிளிநொச்சியில் போய் ஒரு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுட்டு போட்டுது. சம்பவத்தால் தொண்டை தண்ணி விளங்குது. நாங்கள் தொண்டை தண்ணி கத்துறவர்கள் கொஞ்சம் பேர் விளங்குது. இது நக்கலை தொண்டை தண்ணி கத்துறவர்கள் கொஞ்சம் பேர். வீடியோ இருக்குது தொண்டை தண்ணி கத்திரவற்ற வீடியோ இருக்குது. மற்றது பையில எடுத்து கமக்கட்டுக்குள்ள இந்த அக்குலன்னு சொல்லுவாங்க, கமக்கட்டுக்க சொருகி கொண்டு போகிற கொஞ்சம் பேர். ஒரு அர்ச்சுனா எனும் ஒரு அரசியல் ஆளுமை கொண்ட ஒருதனை ஒரு 7 ஃபைல் கொண்டு போனதை பார்த்துட்டு ஓடின ஆக்கள் இவங்களாக தான் இருப்பாங்க. அதுவும் கிளிநொச்சியில் பெரிய கிங்கு, கிளிநொச்சியில் பெரிய ஆளுமை கொண்ட அரசியல்வாதி, கிளிநொச்சியில் ஒரு பாரம் இல்லாத ஆக்கள்லாம் கனவேர் இருந்துட்டு ஓடி இருக்கிறோம். சரி, யாரை சொல்கிறாட்டு தெரியும் தானே? நக்கல் இன்றைக்கு எனக்கு அந்த நக்கல் வீடியோ தான் போட பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் நிறைய யூடியூப் நிறைய மீடியாக்காரர் போட்டுக்கொண்டிருக்கணும். எப்படி என்று சொன்னால் அர்ச்சுனாவை தூக்கி வெளியில் போலீஸ் எறிந்து விட்டாருண்ட அந்த வெங்காயங்களுக்கு எல்லாம் சொல்லணும். என்னென்னு சொன்னால் போய் கொமெண்ட் பாக்ஸுக்குள்ளே பாருங்கடா. நீங்கள் போட்ட வீடியோ எல்லாத்துக்கும் வந்திருக்கிற கொமெண்ட்டை போய் பாருங்கடா. இதுதாண்டா அர்ச்சுனா அண்ணா. சரியா? உங்களோட கொமெண்ட் எல்லாம் கிழிச்சு ஊற்றுறாங்க. நீங்கள் போட்டது புல, நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீர்கள், நீங்கள் தவறாக வீடியோ காணொளி பதிவு செய்கிறீர்கள்னு சொல்லி உங்களை கிழிக்கிறாங்கள்டா. சரியா? இதுதான் தமிழர். எப்படி என்று சொன்னால் ஒரு நல்லது செய்தால் அதுக்கு உடனே பிரதிபலிப்பா தமிழர் உடனே குரல் கொடுப்பாங்க. சரியா? நான் உண்மையாக சொல்கிறேன். நான் இன்னொரு பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் விட்டுட்டு போக மாட்டேன்ற ஒரு காரணம் இதுதான். ஆளுமை கொண்ட ஒருத்தன் பதனியல்லான இருந்த இடத்த விட்டு அரக்கையில். சரியா? போலீஸ்காரரே பிடிச்சவங்க என்னண்டு தச்சு தவறி கையன்னுக்கிட்டி விட்டுதுன்னு சொன்னால் அர்ச்சுனான்னா தங்களுக்கு பிரச்சனை ஆகிடுமெண்டு. இந்தளவு போலீஸ்காரர் நிற்கக்குள்ள நீங்கள் ஒரு 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 என்னென்னு சொல்கிறார் அவரை இனி அவரெல்லாம் காமெடி பீஸ். அவர் ஒரு ஆளுமை இல்லாத ஆள். சரி, யாரை சொல்கிறது? என்ன சந்திரசேகரன் ஐயா, அவர் ஒரு ஆளுமை இல்லாத ஆள். அவர் ஒரு ஆளுமையான ஆளாக இருந்திருந்தால் இந்த மீட்டிங்கை சிறப்பாக செய்திருக்கலாம். சரி, அர்ச்சுனாண்ட 7 ஃபைலும் திறந்து பார்க்கப்படும். இஞ்சால விருப்பமுள்ளாக்கள் இருந்து வடிவாக உங்களுக்கு ஊழல் இல்லை, உங்களோட தொண்டை தண்ணி கத்தாமல் இருந்து இதை பேஸ் பண்ணக்கூடியாக்கள் மீட்டிங்கில் இருங்கோ. இல்லைன்னு சொன்னால் மெட்டாக்கள் வெளியேறு. இந்த தமிழ் மக்களுக்குரிய தீர்வுகளை இதில் எடுத்துகிட்டு தான் போவன். நான் தான் இந்த மீட்டிங்குக்கு தலைவன், நான் தான் ஆளுமை கொண்டவன், நான் இதை செய்வேன்னு சொல்லி சந்திரசேகரன் ஐயா சொல்லியிருக்கணும். சரியா? சந்திரசேகரன் ஐயா அங்கேயும் பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறது, இங்கேயும் பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறது. இது ஆளுங்கட்சி சிந்திக்கணும். ஆளுங்கட்சி சிந்திக்கணும். எங்கட வடக்கு கிழக்கில் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு அரசியல்வாதியை நீங்கள் போட்டிருக்கிறன்றது உண்மை. சரியா? இந்த ஆளுமை மிக்க அரசியல்வாதி எவன் ஒருதன் இருக்கிறான்னு சொன்னால் அர்ச்சுனா அண்ணா மட்டும்தான். நான் கொஞ்சம் முன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அண்ணாவே ஒரு ஒரு அன்பான வார்த்தைகளாகவும் கதைச்சிருவேன். குறைநிக்காமல் வீடியோ பாருங்கள். என்னென்னு சொன்னால் போட்ட வீடியோ எனக்கு சத்தியமாக ஒரு கோவத்தில் இருந்து போட்டது. அந்த வீடியோ போட்டதுலேயும் நான் உண்மையைத்தான் புரிய வச்சுருந்தேன். நான் இந்த வீடியோ கதைக்கிறதுல இந்த தொண்டை தண்ணி கத்தினாக்களையும் இதில் விட்டுட்டு நான் இதில் இருக்க மாட்டேன்னு விட்டுட்டு, ஏன்னு சொன்னால் அவர் தப்பிட்டார். அவர் தப்பி ஓடுறார். விளங்குது? அவர் ஏதோ நல்ல புள்ள வெள்ளைக்கு நடிச்சு கொண்டு பையில தூக்கி சொருவி கொண்டு போகிறாராம். அவர் இருந்தேர் என்று சொன்னால் தன்னை சீட்டெல்லாம் டர்ரா கிளிக்க போகிறான். அர்ச்சுனா ஆண்டி போட்டு தான் ஒலிம்பியால் பறந்தது. சரியோ? அதால் ஒரு குட்டி வீடியோ போடுறோம், பாருங்க. இது எல்லாரும் பார்த்துருப்பியல். ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னுக்கு ஒரு சில விஷயம் சதீஷ் கதைக்க போகிறேன். பாருங்க. மற்ற எனக்கு நிறைய உறவுகள் உச்சியே போன் அடித்தபடி என்ன தம்பி உங்கள் பிரச்சனைண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்பவம் அண்ணா தான் செஞ்சு விட்டுருக்கு. சரியா? அண்ணா தான் சம்பவம் செஞ்சு விட்டுருக்குது. அண்ணாண்ட சேனலில் ஃபுல்லாக பாருங்க. அண்ணாண்ட வீடியோக்கள் பெற எல்லா வீடியோவும் நான் ஷேர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அண்ணா சார்ந்து வர முழு வீடியோவும் என் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 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 பலம் குறைஞ்சது என்னன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த மீடியா பவரங்கள்ட்ட குறைவண்டு நினைக்கிறாங்க. நிறைய சிங்கள ஊடகங்களோட போட வலிக்கிட்டுது. ஆனால் சிங்களத்தில் வீடியோ போட்டு விட்டுது, சிங்கள ஊடகங்களும் போட வலிக்கிட்டுது. உண்மை இன்றைக்கும் அழியாது. சரியா? ஒரு குட்டி வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்க. அந்த தொண்டை தண்ணி கை ஐயா இருக்கிறார் பாருங்க, அவருக்கு இரவுக்கு காட்டுட்டே கண்போம். ஏன்னு சொன்னால் அப்படியே மல்லாக கலந்து யோசிச்சு பார்ப்பார். இவன் 7 ஃபைலில் எந்த ஃபைலையும் கொண்டு வந்திருப்பானோ, செத்தாண்டா சேகர் ரெண்டி போட்டு ஆள் கிட்டாக்க போகிறார். வீடியோ பார்த்துட்டு வாங்க, கதைப்பான். சரியா? அவருக்கு ஆடு கொடுக்க வந்த கள்ளன்
அவன் மயில கொண்டு வச்சு ஆட்டோ விசாரணைக்கு பொறுத்த கொடுக்க லஞ்ச ஒரு நாளை கொடுக்க விசாரணைக்கு தயார் கால வருஷம் இங்க வந்து ஆட்டோ ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு விசாரிக்கிறது ஒரு நிமிஷம் இருங்க அபாண்டமான போலீஸ் மாட்டாங்க ஜிஏ வேலையை அபாண்டமான போலீஸ் இருக்கின்ற ஆக்கள் வேலையை இந்த கூட்டத்தில் நடத்த முடியாது. ஆதாரம் கொண்டு போய் பார்த்திருப்பீர்கள் நம்புறேன். இதுல பாருங்க, இதுதான் உண்மை சம்பவமான வீடியோக்கள். சரியா? இந்த 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 தம்ப்நெயிலையும் மேலுக்கு கிளிக் பண்ணினால் உள்ள போய் இன்ட்ரெஸ்டா பார்க்குறவக்கும் நிறைய பேர் போட்டுக்கொண்டிருக்கணும். அப்படி என்று சொன்னால் இல்லை, அண்ணா பற்றி அவதூறாக போட்டுக்கொண்டிருக்கணும். அண்ணா எல்லாம் என்னென்னு சொல்கிறது, ஆம்பளைக்கு ஆம்பளை இது இந்த இடத்த விட்டு இறக்கையில் மற்றது கிளிநொச்சி பெரிய கோட்டை மயிர் மட்டை என்று சொல்கிற சாரி கொஞ்சம் தங் சிலிப் ஆயிட்டுது. யோசிக்காதகிட்டே சதீஷ் கொஞ்சம் கலாய்க்கிற மூடில் இருக்கிறார். அதான் பிரச்சனை. அப்போ ஏதோ பெரிய கோட்டையெல்லாம் பிடுங்குதுன்னா இன்றைக்கு ஒரு தனி மனுஷன் நிற்கிதால அண்ணாவுக்கு பின்னால் ஒட்டுதரும் இல்லை. அது ஒரு மனசுக்கு ஒரு கவலை. என்ன இப்படியான அண்ணா மீட்டிங்களுக்கு போயங்களோ சில அறிவித்தல்கள் எங்களுக்கும் விட்டால் நாங்களும் உள்ள இறங்குவோம், நாங்களும் போவோம். கிளிநொச்சி எங்களுக்கு நிறைய சம்பவம் பொடியல் இருக்கிறாங்களா, அப்படி நிற்கிறாங்களே எங்களை பொடியல். எங்களுக்கு எனக்கெல்லாம் இவ்வளோ பொடியலை கிளிநொச்சியில் தெரியும். வேணுமெண்டா வெளியில் அப்படி போய் நின்றுருப்பேன் நாங்கள். அதான் ஓகே அண்ணாண்ட ரூட்டு அண்ணா போகிற வழி சரியாக இருக்கும். அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய கிளிநொச்சியிலேருந்து கூட நிறைய பேர் ஃபோன் எடுத்திருந்தது. என்ன மச்சான் நீங்கள் இப்படி இதன்றாங்களே, என்ன நீ வந்த நீ வஞ்சேண்டெல்லாம் கேட்டிருந்தவங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லி நான் இல்லைடா அண்ணா பேஸ் பண்ணும். அண்ணாண்ட அரசியல் இதுகளுக்குள்ளே வந்து வேறு விதமாக்கள் நாங்கள் யாருமே போய் நெருங்கி இதண்டக்கூடாது என்று சொன்னால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சில விஷயமெல்லாம் அண்ணா கதைக்கக்குள்ள அது வந்து அண்ணாவுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாது தான் நான் பொடியல் சொல்கிறேன். சரியா? சும்மா சிம்பிளாக எல்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் ஒரு 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 பலம் மிக்க ஒரு வலுமிக்க ஒரு நல்ல ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல்வாதியோட பயணிக்கிறோம்ன்ற வந்து பெரிய ஒரு சந்தோஷம். மார்பு தட்டி சொல்லலாம். இந்த மார்பு தட்டி சொல்லலாம். நாங்கள் வந்து நான் என்னை சார்ந்து அர்ஜுனா அண்ணாவோட பயணிக்கிற எல்லாரும் வந்து மார்பு தட்டி சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இதுதான் ஒரு சின்ன உதாரணம். நான் யோசிக்கிறேன், நீண்ட நாளாக அர்ஜுனா அண்ணா அந்த ஆதரவு கரம் கொடுத்தார்கள். கன பேர் அண்ணாவை வெறுக்கினவன். இன்றைக்கு இந்த வீடியோ போட்டு நான் யூடியூப்பில் போட்டு கொஞ்ச நேரத்தால் ஒரு அண்ணன் தேடி வந்தார் கடைக்கு. சதீஷ் செஞ்ச வாட அவளியிலேண்டார். என்னடாப்பா இந்த ஆள் பலமையாகவே அர்ஜுனா அண்ணா பற்றி வீடியோ போட்டால் கொஞ்சம் கராராக தான் கதைக்கும். இங்கே வந்து கையை வேண்டிச்சுது. இன்றைக்கு இந்த அர்ஜுனா அண்ணா கதைச்சது 100% உண்மையடா, நல்ல விஷயமடா. தங்களோட ஊழல்கள் வெளியில் வரப்போகுதுன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க. பார்த்தியோ சதீஷ், நீ தேர்ந்தெடுத்துருக்கிற பாதை சரியாக இருக்குடா சதீஷ், கண்டிப்பாக நல்ல விஷயம் வந்து கையை குலுக்கி விட்டுட்டு அந்த போய்கொண்டு இருக்குது. இன்றைக்கு அதான் இன்றைக்கு அந்த சந்தோஷம். ஏன் சொல்லுங்க பாபம், ஒரு மனுஷன் வந்து அரசியல்வாதியாகவும் மக்களுக்கு நல்லது செய்கிறதாகவும் இருக்கிற ஒருதன் வந்து ஒரு சில விஷயத்தை ஒழிச்சு கதைக்க மாட்டான். அர்ஜுனா நாம் அப்படித்தான். அந்த ஒழிச்சு கதைக்க தெரியாமல் இருக்குது. உண்மையை சொல்லணும். அந்த ஆளுக்கு வந்து இது கதைக்கக்கூடாது, இது கதைக்கணும்ன்றது கூட அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு ஒழிக்க தெரியாமல் இருக்குது. உண்மையாக தான். அதுதான் அர்ஜுனா. அதால் நிறைய மக்களுக்கு பிடிக்குது. சரியா? இன்றைக்கு வந்து சம்பவம், தரமான சம்பவம். அதோட எனக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கோல் அடிச்சிருந்தது. சதீஷ் இந்த வீடியோக்களில் வர எல்லாம் பொய்யடா, நீ இந்த கருத்தை போட்டுக்கொண்டு அதான் உடனே இன்றைக்கு திருப்ப ஒரு வீடியோ போடுறேன். இனி கூடியவான் அண்ணா சம்பந்தமான வீடியோக்கள் வந்து இரவில் நான் போட ட்ரை பண்ணுவேன். சம்பவம் அண்ணா செஞ்சுருக்கேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அவையில எல்லாம் விட்டுற வேண்டிய அவையெல்லாம் இரவுக்கெல்லாம் முடிஞ்சாலும் முடியும். அவ்வளோத்துக்கு கத்திட்டார். வீட்டை போய் கிடந்து யோசிப்பார். அது சொன்னான் தானே. அடுத்தது இந்த மீடியாக்கள் கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நடுநிலை நீங்கள் வந்து ஒரு நடுநிலை தவறி வீடியோ போடுறீங்கன்றதை வந்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சரியா? நடுநிலை தவறி நீங்கள் வீடியோ போடுறீர்கள். சரியா? அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் உங்களை கொஞ்சம்
கோவமாக கதைக்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால் மீடியாவாக இருந்தால் நடுநிலையாக போடுங்க. இந்த பாருங்க, நாங்கள் கதைக்கிற விஷயம் வந்து அண்ணாவில் பிள்ளை இருந்தாலும் அண்ணா பிள்ளைன்றால் நாங்கள் சொல்லுவோம், அண்ணாவில் சரியண்டா அண்ணா சரியண்டுவோம். அடுத்து எதிராளிகளில் எங்களுக்கு விமர்சனம் வைக்கிறோம்னு சொன்னால் அவர்கள் தவறுன்னு சொன்னால் தவறுன்னு தான் சொல்லுவோம். சரியா? அதால் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. நடுநிலை மீடியான்றது வந்து நடுநிலை கருதி நடுநிலை கொண்டு நீங்கள் வீடியோ போட பழகுங்க. ஒரு நல்லவனை அழிக்கணுமென்று நினச்சி நீங்கள் வீடியோ போட்டால் நீங்கள்லாம் அழிவியல், உங்களுடைய மீடியாக்கள்லாம் கடுங்கேவலமாக மக்களால் விமர்சிக்கப்பட்டு நீங்களே அட்ரஸ் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம். சரியா? அப்புறம் நான் இப்படி சொல்லிட்டேன்டாக்காண்டி நீங்கள் என்னில் பாயிறையில் என்னுடைய ஒரு பொது கருத்து, மீடியான்றது வந்து நடுநிலை தவறாமல் வீடியோக்கள் போடணும், கருத்துக்களை வெளி சமுதாயத்துக்கு கொண்டே சேர்க்கணும். அதான் என்னுடைய கருத்து. ஓகே உறவுகளே, என்னுடைய வீடியோ ஷோர்ட்டாகவும் ஒரு சிம்பிளாகவும் வந்தாலும் நல்ல நல்ல கருத்துக்கள் கொண்டு வருவேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. மற்றது என்ன பிடிச்ச உறவுகள் அனைவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.